இந்த எக்ஸாமும், எல்ஐசி எக்ஸாமும் ஒண்ணு தானா? எந்த மாதிரி நீங்க பிரிப்பேர் பண்ணா எல்ஐசி ஹெச்எஃப்எல் எக்ஸாம கிராக் பண்ண முடியும்? எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும்? ஈச் சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணலனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பேங்க் கிளாஸ் பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். வாங்க ஃபிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெறைய பேர் கேட்ட டவுட் இதுவும் எல்ஐசியும் ஒண்ணா சார் அப்படிங்கிறது. கிடையாது. இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. எல்ஐசியுடைய ஒரு சப்சிடியரி தான். ஓகேங்களா? எல்ஐசி ஹெச்எஃப்எல் எக்ஸாம் என்ன லெவல்ல இருக்கும் சார்? அப்படின்னா, நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா, ஆர்ஆர்பி பிஓ இருக்குல்ல, ஆர்ஆர்பி பிஓ லெவல்ல பிரிலிம்ஸ் லெவல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? மிஞ்சி போனா ஒரு பிஓ பிரிலிம்ஸ்ல டஃப்பா கேட்கணும்னா, கிட்டத்தட்ட ஒரு எல்பிஓ எக்ஸாம் ஓகேங்களா? எல்பிஓ எல்பிஓ எக்ஸாம் இருக்குல்ல, ஈஸியா கேட்டா எப்படி இருக்கும் எல்பிஓ எக்ஸாம? அதுதாங்க உங்களுக்கான எல்ஐசி ஹெச்எஃப்எல் எக்ஸாம். பிரிலிம்ஸ் எக்ஸாம் கிடையாது. டைரக்ட் மெயின்ஸ் எக்ஸாம். சரிங்களா? எல்பிஓ அப்படியே அதே மாதிரி தான் இதுவும் செக்ஷனல் டைமிங் இல்லாம இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரீசனிங்லேருந்து ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் எல்லாமே 40 கொஸ்டின் தான். எல்லாமே நீங்க பேங்க்ல படிச்ச அதே சிலபஸ் தான். எக்ஸெப்ட் இந்த ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்ல மட்டும் ஹவுசிங் ஃபினான்ஸ் பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அலாங் வித் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். ஹெச்எஃப்எல் பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸும் இருக்கும். ஹெச்எஃப்எல் பத்தின ஸ்டாட்டிக் நியூஸும் இருக்கும். அத பத்தின இன்சூரன்ஸ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போனோம். அதுக்கு கேப்சூல்ஸ் இருக்கும். அத பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட்டு. ரீசனிங்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரிலிம்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க? ஒரு சாதா பழைய பேட்டர்ன் கோடிங், டிகோடிங், சைனீஸ் கோடிங் அந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிலாஜிசம், சாதா சிலாஜிசம் ஓகேங்களா? சாதா கோடர் டைரக்ஷன் வராது. சாதா டைரக்ஷன், சாதா பிளட் ரிலேஷன் ஒரு பிரிலிம்ஸ்ல என்ன வருமோ அத தான் இங்க கேட்பாங்க. சில நேரங்களில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2 ஆப்டிட்யூட்லயும் டேட்டா சஃபிஷியன்சியும் கேட்பாங்க. ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் 2த்துலயுமே. ஓகேங்களா? ஒரு ஒரு 4 டூ 5 கொஸ்டின்ஸ் சில நேரங்களில் கேட்பாங்க. சில நேரங்களில் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா கூட ரொம்ப பேசிக்கான கொஸ்டின தான் கேட்பாங்க. 40 கொஸ்டின் இருக்கா? 40ல நீங்க 35 கொஸ்டின் கன்வென்ஷனலா இருக்கும். ஒரு 4 டூ 5 கொஸ்டின் அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சியோ இல்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. நியூமெரிக்கல் எபிலிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட் கிடையாது. இது வந்து ஈஸின்னு அவங்க நோட்டிஃபிகேஷன்ல சொல்லிட்டாங்க. சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் வரலாம், அப்ராக்ஸிமேஷன்ஸ் வரலாம். உங்களுக்கு நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதிலிருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். 10லிருந்து 15 கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்பீடா போடக்கூடிய அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக், நம்பர் சீரிஸ்ல கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஏ உடைய கான்ட்ரிபியூஷன் பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிஓ பிரிலிம்ஸ்ல என்ன கேட்பாங்க? அந்த டிஏ ஓகேங்களா? பிஓ பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய அந்த டிஏ ஓகேங்களா? பிஓ பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய அந்த டிஏ தான் உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப கால்குலேட்டிவா இருக்காது. ஒரே செகண்ட் இருங்க கேமரா. ஸோ எங்க விட்டேன்? டிஏ. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஓ, எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸ்ல எப்படி கேட்பாங்களோ, அந்த மாரி தான் உங்களுக்கு டிஐ இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா மீதி சிம்ப்ளிஃபிகேஷன், அரித்மெட்டிக் தான் இருக்கும். பேங்கிங் சிலபஸ் தான். ஓகேங்களா? அரித்மெட்டிக். சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க. சிம்ப்ளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து 15 கொஸ்டின் வந்துரும். ஓகேங்களா? 12 டூ 15 வந்து உங்களுக்கு ஸ்பீட் டாபிக்லேருந்தே வந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2லேருந்து 2 டிஏ கேட்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். 2லேருந்து 3 டிஏ கேட்பாங்க. அது ஒரு கேஸ் லெட்டா கூட இருக்கும். ஒரு கேஸ் லெட் கூட வரும் அதுல. ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மீதி ஃபுல்லா அரித்மெட்டிக் தான் இருக்கும். சிம்பிள் பேட்டர்ன். நியூமெரிக்கல் எபிலிட்டி ஈஸியா போடலாம். 40 கொஸ்டின் செக்ஷனல் டைமிங் இல்ல. இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவரை அதே வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், பேரா ஜம்பிள், ஆர்சி இதெல்லாம் கேட்பாங்க. கஷ்டமான ஆர்சிலாம் கேட்க மாட்டாங்க.
நார்மலான பேராகிராஃபோட நார்மலான இங்கிலீஷ் தான் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அதில இன்சூரன்ஸ் எக்ஸாம். இன்சூரன்ஸுக்கான பேட்டர்னும் உங்களுக்கு இருக்கிறதுனால, கண்டிப்பா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கஷ்டமா இருக்கும். ரைட்டுங்களா? ஏன் கைய தூக்கி தூக்கி காட்டுறேன்னா, கேமரா ஆட்டோ ரொட்டேட் ஆகுது. ஸோ, அது மாரி காட்டுனா நின்றும். அதனால. கம்ப்யூட்டர் அவேர்னஸ். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்க தனியா போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு நீங்க ஆல்ரெடி ஆர்ஆர்பிக்கோ, ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கோ நீங்க பிரிப்பேர் பண்ணீங்கல்ல, அந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸே எனஃப். இதுக்குன்னு தனியா நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஆர்ஆர்பி, பிஓ பிரிலிம்ஸ்லேருந்து எல்பிஓ லெவல் தான் இருக்கும். பிரிலிம்ஸ் லெவல் தான். பேசிக் கொஸ்டின்ஸ் படிச்சா போதுமானது. அட்வான்ஸ் லெவல், ஹை லெவல், டபுள், ட்ரிபிள் வேரியபிள், அந்த பிஓ பிரிலிம்ஸு சாரி கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் மாரி இருக்குமா? எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் மாரி இருக்குமான்னு கேட்டா, அவ்வளோலாம் இருக்காது. ஒரு சாதா மாடரேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஆர்ஆர்பி பிஓவோட அதிகமா இருக்கும். எல்பிஓ லெவல் வர இருக்கும். இன் பிட்வீன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப் டூ மேக்ஸிமம் போனா உங்களுக்கு ஒரு எல்பிஓ எக்ஸாமா தான் இருக்கும். ஸோ பேட்டர்ன்ன்றது எல்லா கொஸ்டினுக்கும் 40, 40 மார்க். ரீசனிங்ல ஒரு 3, 4 கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின் வர டேட்டா சஃபிஷியன்சி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. மத்தது எல்லாமே அப்ரோச்சபிள் தான். அந்த டேட்டா சஃபிஷியன்சி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் கடைசியா வந்து போடுங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டிலும் அப்படிதான். கேஸ்லெட் ஒரு செட் வரலாம். 2, 3 செட் டிஏ வரும். ஒரு 12லேருந்து 15 ஸ்பீட் டாபிக். மீதி எல்லாம் அரித்மெட்டிக். இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் தான். ஜெனரல் அவேர்னஸ்ல மட்டும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் டாபிக் இருக்கும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கக்கூடிய அதே கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான். அரியான் புக்கோ, இல்ல அரோரா சாரோ, பிடிஎஃப்போ, இல்ல அடா போல்ட் அந்த மாரி அடா கேப்சூல், போல்ட்டு, கம்ப்யூட்டர் எது வேணாலும் நீங்க படிங்க. கண்டிப்பா கவர் ஆகும். ஓகேங்களா? ஆர்ஆர்பிக்கு படிச்ச அதே கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இத மீறி உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல எதனா டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங்ல நம்ம வீடியோ இது ரிலேட்டடா போடும்போது, அதோட சேர்த்து அதையும் நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த டவுட் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் நீங்க பிரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அண்ட் ஆப்டிவ் வித் சேனல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.